வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு நாம் தமிழ் மெய்யியலில் பொருள்கோளியல் என்ற தலைப்பில் பேசுகிறதா இருக்கும். பொருள்கோளியல் என்றவுடன் ரொம்ப நுணுக்கமான புரியாத ஒரு மேற்கத்திய கருத்தாக்கமாக இருக்குமோ என்ற சந்தேகம் சிலருக்கு வரலாம். ஒரு விதத்தில் அது மேற்கிலிருந்து பேசப்பட்ட விஷயம்தான். அது கேடமர் என்பவர்தான் இதை அதிகமாக விளக்கி கையாண்டவர். ஜெர்மானிய சிந்தனையாளர். ஒரு மொழியை, ஒரு மரபை எப்படி புரிந்து கொள்வது என்பதற்கான சில முறைமைகளை அவர் முன்வைத்தார். இந்த வகையிலே தமிழ் மெய்யியல் பரப்பை நாம் எப்படி விளங்கிக் கொள்வது என்பதற்கான ஒரு முயற்சியாக இதை பார்க்கலாம். பொருள்கோளியல் என்பது ஒரு வகையான மெத்தடாலஜி. சாதாரணமாக தமிழ் ஆர்வலர்கள் கூட இந்த காணொளியை கண்டால் சில தெளிவு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இது பொதுவாக மனுஷங்க ஒரு புரிதலுக்குள்ளாகத்தான் இந்த இருப்பையே வைத்திருக்கிறார்கள். வாழ்க்கையினாலே புரிதல் தான் அடிப்படை. எதையாவது புரிஞ்சுக்கிட்டால் தான் வாழ முடியும். வாழ்க்கையின் அர்த்தத்தை புரிந்து கொள்ளுகிறோம் என்பது ஒரு உயர்நிலை தத்துவ கூறாக இருக்கலாம். எளிமையான பரப்பில் நம்ம நிறைய விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டால் செய்ய முடியும். இது கூட தெரியலையான்னு கேட்பாங்க. ஆக மொழி மூலமாக புரிந்து கொள்வது ஒன்று இருக்குது. இந்த குறியீடுகள், சின்னங்கள் மூலமாக புரிந்து கொள்வது என்பது ஒரு புறம். இன்னொரு புறம் மரபு ரீதியாக, மரபு சார்ந்த விஷயங்களை புரிந்து கொள்வது என்பது, சமூக உறவுகளை புரிந்து கொள்வது என்பது, சட்டத்தை புரிந்து கொள்வது என்பது, இப்படி பார்த்திங்கனாக்கா பல்வேறு பரிமாணங்களில் இந்த புரிதல் நமக்குள்ளே நடந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் நம்ம சரியாக புரிந்து கொள்ளுகிறோமா என்பது தான் கேள்வி அங்கே. ஆக இந்த புரிதல் என்பது வாழ்க்கையினுடைய அச்சாணியாகவே அமைந்து விட்டது. இன்னொரு வகையில் சொல்லப்போனால் புரிதல் தான் வாழ்க்கை. புரிந்து கொள்ளாமல் இருந்தால் அந்த வாழ்க்கை அர்த்தப்படுவதும் இல்லை, தகுதியானதாகவும் இருப்பதில்லை வாழ்வதற்கு. இப்படிப்பட்ட அந்த இருப்பினுடைய அடிப்படையான புரிதலை பற்றி புரிதல் எப்படி நடக்கிறது, அதாவது புரிதலை எப்படி புரிந்து கொள்வது என்று பேசுகிற சப்ஜெக்ட் தான் பொருள்கோளியல். பொருள் என்றால் இந்த இடத்துல அர்த்தம். ஹெர்மெனட்டிக்ஸ்ன்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. அந்த ஹெர்மெனட்டிக்ஸ் ஆஃப் தமிழ் ஃபிலாசபி தான் இந்த காணொளியினுடைய சாரமாக இருக்க போகிறது. ஒன்றும் இல்லை, நம்ம ஒரு சட்டகத்துக்குள்ளே தமிழ் மெய்யியலை அடைக்கலாம் முயற்சி பண்ணுறோம். ஒரு ஃப்ரேம் ஒர்க்குள்ள, ஒரு டெஃபனிஷனுக்குள்ள சில கூறுகளை மட்டும் கொண்டதாகவும், அப்போ தமிழ் மெய்யியல் என்றால் இதுதான் தமிழ் மெய்யியல் என்று ஒரு இறுக்கமாக ஒரு சுருக்கி கொடுக்க நம்ம ட்ரை பண்ணுறோம். ஆனால் ஹெர்மெனட்டிக்ஸ் என்ற அந்த மெத்தடாலஜி அதுவே தத்துவமாகவும் பின்னால் மாறுகிறது. அந்த மெத்தடாலஜி அதுக்கு அனுமதி கொடுப்பதில்லை. அது விரித்து போடுகிறது தமிழ் பரப்பை. தமிழ் பரப்புன்னு எடுத்துக்கிட்டாக்க அது பன்முகத்தன்மை கொண்டது. அதற்கு பல்வேறு விதமான புரிதல்களை சாத்தியப்படுத்துகின்ற சக்தி இருக்கிறது. நண்பர்களே, காலச்சுவடு என்ற இலக்கிய இதழில் என்னை ஒரு நேர்முகம் கொண்டார்கள். பல விஷயங்களை பேசுகிறாங்க. அதில் தமிழ் தத்துவ மரபை பற்றி தான் பேசியிருக்கிறேன். அவங்கள அடிநாதமான வார்த்தைகள் என்ன போட்டாங்கன்னா, தமிழ் தத்துவம் என்பது பன்முகம் போட்டதுன்னு போட்டாங்க. நான் அதை நம்புகிற மட்டும் இல்லை, அதை உறுதியாகவே என்னால் சொல்ல முடியும். ஏனென்றால் தமிழில் வெளிப்பாடுகள் பல விதங்களில் வெளிப்பட்டிருக்கின்றன. மையல் கூறுகள் பாடல்கள் மூலமாக வெளிப்பட்டிருக்கிறது. இன்னொன்று பண்பாட்டு கூறுகள் மூலமாக வெளிப்பட்டிருக்கிறது. கலை அம்சங்கள் மூலமாக வெளிப்பட்டிருக்கிறது. அப்போ தத்துவம் என்பது இங்கே வரையறுக்கப்பட்ட ஒரு டெஃபனேஷனாக இங்கே இல்லை. இது வாழ்வியல் சார்ந்த ஒன்றாக தமிழ் பரப்பில் நம்ம பார்க்குறோம். அந்த வகையில் பார்த்தா ஒரு உரையை எப்படி வாசிப்பது என்ற கேள்வியை கடந்து, பொதுவாக ஃபிலாசபியில் டெக்ஸ்ட் எப்படி வாசிக்கிறதுன்னு கேட்பாங்க. அப்படின்ற கேள்வியை கடந்து நம்ம என்ன சூழ்நிலையில் இதை புரிந்து கொள்ள வேண்டும், இதை புரிந்து கொள்ள நமக்கு முன்னதாக எப்பேற்பட்ட ஒரு புரிதல் அல்லது முன் அறிவு சாத்தியமாக இருக்க வேண்டும் போன்ற வேறு பல அம்சங்களையும் கொண்டதாக நாம் இருக்க வேண்டிய அவசியம் இருக்குது.
இந்த வகையில் பார்த்தீங்கன்னா தமிழ் மெய்யியல் வந்து ஏதோ மேஜையில் உட்கார்ந்துக்கிட்டு ஆய்வு செய்து எழுதுகிற ஒரு தர்க்க ரீதியான ஆய்வு செய்து கட்டமைக்கின்ற ஒரு கான்செப்சுவல் ரிலிஜன் அல்லது ஃபிலாசபி இல்லை. அது வந்து நிலம் பற்றி சார்ந்த, நிலத்தை பற்றி புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. உடல் பற்றி சார்ந்தது. அது மட்டுமல்ல, பண்பாடு குறித்ததும் கூடாது. அது அரசியல் சார்ந்தது. இப்படி வெவ்வேறு களங்களுடைய அம்சங்களை எல்லாம் உள்ள செலுத்தி தான் வந்து அந்த புரிதலை நாம் சாத்தியப்படுத்த முடியும். அப்போ சிங்கிள் டைமென்ஷனில் தமிழ் ஃபிலாசபி, தமிழர் மெய்யியல். இந்த இடத்துல தமிழர் மெய்யியல்னு சொல்கிறத விட தமிழ் மெய்யியல்ன்ற வார்த்தை வந்து ரொம்ப சூட்டபுளாக இருக்கிறதுனால தமிழ் மெய்யியல்ன்ற சொல்லத்தான் இங்கே பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன். இப்போ நம்ம எடுத்து பார்த்தோன்னாக்க எப்படி அப்போ தமிழ் மெய்யியல் எங்கேருந்து எடுக்கிறது? இது பெரிய சவால். இது தமிழ் மெய்யியல், இதுதான் தமிழ் மெய்யியல் அப்படின்னு வந்து நம்ம ஒரு நீலகேசியை மட்டும் புத்தகத்தை வச்சா அது சமணத்தை மட்டுமே வலியுறுத்துகிற ஒரு புத்தகமாக இருக்கும். ஒருவேளை மணிமேகலையை எடுத்து வச்சோன்னா அது பௌத்தத்தை பற்றி மட்டும்தான் பேசும். அப்புறம் நம்ம பல்வேறு டெக்ஸ்ட் நமக்கு அவைலபிளாக இருக்குது. டெக்ஸ்ட்டுன்னு சொல்லிட்டா டெரிடியன் பாஷையில் சொன்னால் டெரிடா சொல்லப்படி அசைவுகள் கூட டெக்ஸ்ட் தான். வாசகங்கள் மொழி மூலமாக சொல்லப்படுவது மட்டும் உரை அல்ல. உரை என்பது வந்து நிகழ்வுகளாக கூட இருக்கும் சம்டைம்ஸ். இப்படி பல்வேறு கூறுகளை கொண்ட ஒரு 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 ப்ராப்ளம் இது, ஒரு பிரச்சனை இது. ஏன்னா ரொம்ப நுணுக்கமாக ஆராய்ந்து ஒரு வெளிப்படையான மனோநிலையோடு புரிந்து கொள்ளும்போது தான் தமிழ் மெய்யியல் என்றால் என்ன என்ற புரிதலே சாத்தியமாகிறது. இது வந்து பார்வையற்றவர்கள் சொல்லக்கூடாது, இப்படி இருந்தாலும் புரிந்து கொள்வதற்காக சொல்கிறோம். பார்வை இழந்தவர்கள், பார்வையற்றவர்கள் ஒரு யானையை தடவி பார்ப்பது போல் ஆகிவிட்டது தற்போது தமிழ் மெய்யியலை விளக்குவது என்பது. அப்படி தேடி போகிறோம் வச்சுங்க ஓப்பன் மைண்டோட. ஏன்னா அவனா சங்க பாடல்கள் எடுத்து பேசலாம் சார்னு வர ஒருத்தர். சங்க தமிழ் எடுத்து பார்த்தாக்கா அதில் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது சார் தத்துவ கூறுகள். சங்கம் ஒருவேளை காதலை பற்றியும் வீரத்தை பற்றியும் ஏன் தத்துவம் பற்றியும் கூட அது பேசியிருக்கும். அது ஒரு புறம் தமிழ், அது மட்டுமே தமிழ் மெய்யியல் ஆகிவிடுமா அப்படின்ற கேள்வி இங்கே வருது. அப்போ இல்லைங்க, திருக்குறள் எடுத்துக்கிறலான்னு சொல்லுவோம். திருக்குறள் பேசாத அறம் கிடையாது. அது வந்து ஒவ்வொரு தரப்பினருக்குரிய அறம் குறித்தும் வந்து அது பேசியிருக்குது. அப்போ அது மட்டும்தான் தமிழுடைய மெய்யியலை நாம் எடுக்க முடியுமா? அதை ஒரு அடிப்படையாக வைத்து நாம் ஒரு கோட்பாட்டை உருவாக்க முடியுமா என்றால் நிச்சயமாக நாம் கூட ஏற்றுக்க மாட்டோம் அதை. அப்போ ஒருபுறம் அறம் பேசும் திருக்குறள், மறுபுறம் வீரத்தையும் காதலையும் அறத்தையும் கூட பேசக்கூடிய சங்க தமிழ் ஒருபுறம், மற்றொரு புறம் பக்தி இலக்கியங்கள் எக்கச்சக்கமாக கொட்டி கிடக்குது. அதனுள்ள வந்து தத்துவம், அதுதான் தத்துவம்னு சொல்லக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க. இன்றைய வரைக்கும் அதை வைத்து கதா காலட்சேபம் செய்து தத்துவமாக பேசுபவர்கள் இருக்கிறார்கள். அது தெய்வத்தை பற்றி பேசுகிறது. ஸோ தெய்வம் குறித்த தத்துவங்களை வந்து ஒரு புறம் பேசுகிறது. இன்னொரு புறம் வந்து ஆன்மா இறைவன், ஆன்மாவுக்குரிய விடுதலை, பத்தி பசு பாசம் என்று சைவ சித்தாந்த மரபு பேசுகிறது. பாருங்கள் எவ்வளோ பன்மைத்துவம் கொண்ட ஒரு சிறப்பு கொண்டதாக தமிழ் மண் இருக்கிறதுன்னு பாருங்கள். கடைசியாக சித்தர்களை எடுத்துக்கலாம். நம்ம சித்தர்கள் வந்து உடலுக்கு 9 வாசல், உயிருக்கு 80 வாசல், மனசுக்கு 7 வாசல்ன்றதான் கொஸ்டினாங்க. இதை பற்றி அவங்க நேரமாக பேசியிருக்கிறாங்க. அப்போ நட்டக்கல்லும் பேசுவோம், நாதன் உள்ளிருக்கையில் சொல்லும்போது அந்த ஊனுடம்பு ஆலயம் என்று வார்த்தைகளை பேசும்பொழுது உடல் ரீதியான உடலை வந்து நம்ம வைத்து அந்த ஆன்மீக அனுபவத்தை பெறுவது எப்படின்னு சித்தர்கள் பேசுகிறாங்க. அப்போ நீங்கள் தமிழர் தத்துவ மரபு என்று சொன்னால் நீங்கள் எங்கே போய் பிடிப்பீங்க? ஒருவேளை மணிமேகலையில் எழுதி பார்த்தால் அவங்க வந்து ஒரு 10 கிட்டத்தட்ட தத்துவ சிந்தனை பள்ளிகளுடைய தலைவர்களை சந்திக்கிறாங்க. அது என்னன்னு சொல்லிட்டு அறிவுத்திறன் கேட்ட காதையில் வந்து சொல்கிறாங்க. அவங்க பௌத்தம் பார்க்குறாங்க, அவங்க பௌத்த துறவி ஆகிறாங்க, சமணத்தை பேசுகிறாங்க, ஒரு பக்கம் ஆசீவகத்தோடு பேசுகிறாங்க, பூதவாதத்தோடு பேசுகிறாங்க, அப்புறம் வேதாந்தம்ன்றது அப்போ ஃபார்ம் ஆகலை, அதனால் வேதம் சார்ந்த தத்துவங்களோட பேசுகிறாங்க. இப்படி அவங்க பேசுகிறாங்க. நீலகேசியில் இவங்களோட ஸ்ட்ராங் ஆர்கியூமெண்ட்ஸ் எல்லாத்துடைய நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம். இவை அனைத்தையும் உள்ளடக்கிய ஒரு பிரம்மாண்ட தன்மையை கொண்டுதான் தமிழ் மெய்யியல் மரபு என்று நாம் சொல்லலாம். இது எப்படி உருவானது? இது ஒவ்வொன்றும் எங்கு வந்து இணைந்தது? இந்த மரபுகள் எப்படிப்பட்டன? எந்த மரபின் வழியாக எந்த சிந்தனைகள் வந்தன? எந்த நிலம் அதற்கு சாத்தியப்படுத்தியது? அப்படி நிலத்தை பற்றி பேசும்பொழுதெல்லாம் வந்து நம்ம அடிப்படை தத்துவங்களாக நிலமும் பொழுதும் வந்து விடுகிறது. அப்போது அதை ஒட்டிய என் மாதிரியான அரசியல் இருந்திருக்கிறது என்பதை கூட நாம் வந்து கணிக்கின்றோம்.
இவ்வளோ விஷயங்களை உள்ளடக்கிய மெய்யியலை நம்ம பல களங்களில் பார்க்குறோம். மிக சுருக்கமாக தமிழ் மெய்யியலை ஒரு அடையாளப்படுத்தி அதிலிருந்து விவாதங்களை மேற்கொள்வதை பார்த்து வருகிறோம். ஆனால் பொருள்கோளியல் இத்தனை பரப்புகளையும் ஓப்பன் மைண்டோட வெளிப்படைத்தன்மையோடு நீங்கள் அணுகும்பொழுது அதனுடைய ஃப்ளெக்சிபிலிட்டி, நெகிழ்வுத்தன்மை, அதனுடைய ஒரு என்ன சொல்கிறது, இறுக்கி வைக்காத ஒரு புரிதலை சாத்தியப்படுகின்ற ஒரு அற்புதத்தன்மை இருப்பதை பொருள்கோளியல் சாத்தியப்படுத்துகிறது. புரிந்து கொள்வதை பொருள்கோளியல் சாத்தியப்படுத்துகிறது. ஹான்ஸ் கேடமர் என்ற ஜெர்மானிய அறிஞரை பற்றி சொன்னோம். அவர் தான் சொல்கிறார், இந்த புரிதல் என்பது ஒரு ஆழமான தளத்திற்குள் சென்றால்தான் சாத்தியப்படுகிறது என்றார். ஆழமானது என்று சொல்வதென்றால் முதற்கட்டமாக நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உரை என்பது நிலையான ஒரு புரிதலை கொடுக்கக்கூடிய உரையாக மட்டும் இருப்பதில்லை. ஒரு ஆசிரியர் ஒரு டெக்ஸ்ட் எழுதி வச்சுட்டு போயிடுறாரு. ஆசிரியர் காலத்தோடு அதனுடைய அர்த்தம் முடிவதில்லை. பிற்காலத்தில் அது புது புது அர்த்தங்களை கொடுக்கும். வாசிக்கிறவங்களை பொறுத்து, வாசிக்கின்ற காலகட்டம், நிலப்பரப்பு, அந்த மக்கள் சூழல், வாழ்க்கை சூழல் எல்லாவற்றையும் பொறுத்து அதனுடைய புது அர்த்தங்கள் உருவாகின்றன. அப்படி தான் நம்ம திருக்குறளுக்கு இன்றைய வரைக்கும் நம்ம உரை எழுதிக்கிட்டே இருக்கிறோம். புது புது அர்த்தங்களை கொடுப்பதால் தான் அது செவ்வியல் தன்மையோடு இருக்கிறது. ஸோ முன் அறிதலை உடைக்கிறது இப்பொழுது படிக்கும்பொழுது. இதில் என்ன பிரச்சனைனா, புரிதல் என்பது தொடர்கின்ற ஒரு வரலாற்று நிகழ்வு. இது அவர் ஃபியூஷன் ஆஃப் ஹொரைசான்ஸ்னு சொல்கிறார். இந்த எல்லைகளுடைய சந்திப்பு, இணைதல் அப்படின்னார். எந்த எல்லைகள் கேட்டால், நான் ஒரு எல்லையில் இருக்கிறேன். அந்த ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதப்பட்ட, 200 ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதப்பட்ட ஒரு நூல் இருக்கிறது. அது அந்த எல்லையில் இருக்குது. நான் இன்றைய புரிதலோடு இருக்கிறேன். அது அன்றைய புரிதலிலிருந்து எழுதப்பட்ட நூலாக இருக்கிறது. இப்போ நான் அந்த டெக்ஸ்ட்டை வாசிக்கும் பொழுது எம்மாதிரியான புரிதல் சாத்தியப்படும்ன்றதான் கேள்வி. ஒன்று, நான் அந்த டெக்ஸ்ட்டை ரிஜெக்ட் பண்ணுவேன், அது அர்த்தம் இல்லைன்னுவேன். இல்லைனா திறந்த மனதோடு அதை புரிந்து கொள்ள முயலும்பொழுது அதில் இருக்கக்கூடிய கூறுகளும் நான் ஏற்கனவே புரிந்து வைத்திருந்த கூறுகளும் ஒரு மாதிரியாக ஒன்றோட ஒன்று இன்டராக்ட் பண்ணோம். அப்படி பண்ணும்போது ஒரு புதிய புரிதலுக்கான சாத்தியப்பாடு அங்கு இருக்கிறதுன்னு கேடமர் சொல்கிறார். அப்போது இது ஒரு விளையாட்டு. இது ஒரு மொழி விளையாட்டாக இருக்கலாம், இல்லைனா புரிதலுக்கான விளையாட்டாக இருக்கலாம். ஸோ நாமும் மரபும் இருவேறு பங்காளிகள். இந்த விளையாட்டில் நம்மையே மீறி புதிய அர்த்தங்கள் உருவாகுவது சாத்தியம்தான். இது ரொம்ப ஒரு அழகான ஒரு தத்துவ கூறாக தெரியுது. அப்படி தான் புது புது அர்த்தங்களானது உருவாக்கப்பட்டு வருகின்றன. நம்ம பரிமேலழகர் உரையிலே நிற்க முடியாது. காலத்தினுடைய போக்கில் இன்றைக்கி நிறைய உரைகள் தட்டுப்படுகின்றன. காலம் ஒவ்வொருத்தருடைய திருக்குறளை பொறுத்த வரைக்கும் நானும் பார்த்துட்டேன். ஒவ்வொருத்தருடைய உரை எடுத்து பார்க்கும்பொழுது அவரவர்கள் என்ன நிலைப்பாடோ அதிலிருந்து அதை விளக்க முற்படுகிறார்கள். அது சொல்லாத வார்த்தைகள்லாம் கூட இவங்களுடைய விளக்கத்தில் இருக்குது. அப்போ புரிதல் என்பது ஒரு நிலைத்த தன்மை கொண்டதாக இல்லாமல் இருக்கிறது என்பது தான் ஃபஸ்ட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணுற ஒரு விஷயமா இருக்குது. இன்னொரு விஷயம் சொல்கிறார், இந்த ஹொரைசான்ஸ் எல்லைகளுடைய மீட் பண்ணுன்னு சொன்னோம். இதனுடைய ஹெர்மெனெட்டிக் சர்க்கிள்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. பொருள்கோளியல் வட்டம். ஒரு உரையை வாசிக்கிறோம், ஒரு பகுதியை வாசிக்கிறோம், ஒரு புரிதல் சாத்தியமாகிறது. அதன் மூலமாக முழுமையாக இது இதைத்தான் சொல்லுதுன்னு புரிஞ்சுக்கிறோம். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு படித்து பார்த்தாக்க அப்போ என்ன புரிஞ்சு வச்சோமோ அது இல்லை. இப்போ வேறு புரிதலுக்கான ஒரு ஓப்பனிங் அங்கே கிடைக்குது. அப்போ அது சர்க்கிள் மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்குது. இந்த ஹெர்மெனெட்டிக் சர்க்கிள்ன்றது தான் ஒரே நிலைத்த அர்த்தத்தை கொடுப்பதில்லை. இது கிட்டத்தட்ட பௌத்தத்தினுடைய சித்தாந்தம் போல் இருக்கிறது, ஓடிக்கொண்டே இருக்கிறது என்ற போது அந்த காலத்தில் அந்த சூழலில் கொடுக்கக்கூடிய பொருளை இன்றைக்கும் கொடுக்காது என்பது தான் அந்த அர்த்தமாக நான் புரிஞ்சுக்கிறேன். அப்போ இது ஏன் இப்போ இது எதுக்கு தெரிஞ்சுக்கணும்னு தெரிஞ்சாக்க, ஓரளவுக்கு நம்ம ஒரு மெத்தடாலஜிக்கல் பேக்ரவுண்டு கொடுத்துட்டோம். அதுக்கடுத்து இப்போது தமிழ் மரபுக்கு இந்த பொருள்கோளியலை நம்ம செலுத்தி பார்த்தால் நாம் தமிழ் மரபை எப்படி விளங்கிக் கொள்ளலாம், தமிழ் மெய்யியல் மரபை எப்படி விளங்கிக் கொள்ளலாம், அல்லது விளங்கிக் கொள்வதற்கான சாத்தியப்பாடுகள் இருக்கின்றன என்பது பற்றி நாம் தெரிஞ்சுக்கலாம்.
ஏன்னா தமிழ் மரபு, தமிழ் ஃபிலாசபி நிறைய நம்ம நண்பர்கள் பேசுகிறாங்க. அதன் மீது ஒரு கடுமையான ஈடுபாடோடு இருக்கிறாங்க. இம்மாதிரியான அணுகுமுறை அவர்களுக்கு ஒப்புதல் இல்லாமல் கூட இருக்கலாம். அந்த வகையில் பார்த்தா தமிழ் மரபு ஒரு விஷயம் உண்மை. தமிழ் மெய்யியல் மரபுன்னு சொன்னால் பொதுவாக இந்தியன் ஃபிலாசபின்னு சொல்லுவாங்க. அதனுடைய ஒரு கிளையாக வந்து அதை பார்க்க முடியாது. நான் அதை நல்லதாக பார்த்து சொல்கிறேன். இதில் வந்து நீங்கள் உங்களுடைய அரசியல் சித்தாந்தங்களை வச்சு பார்க்க முடியாது. இந்திய தத்துவமா தமிழ் தத்துவம்னு கேட்டால் இல்லை. தமிழ் தத்துவம் இந்திய தத்துவம்னு கேட்டால் ஒரு விதத்தில் பார்த்தா ஆமாங்க, அது இந்தியாவுக்குள்ளே இருக்கிறதால இந்திய தத்துவம் அது. ஏனென்றால் என்னுடைய மரபு என்பது பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் சார்ந்தது. இந்தியா என்பது வந்து 70 ஆண்டுகளாகத்தான் இருக்கிறது, 80 ஆண்டுகளாகத்தான் இருக்கிறது. அப்போ இதுக்குள்ளே வந்து அது சொருகும்போது என்னான்னாக்கா இது ஒரு ஃபெடரேஷனுக்குள்ளே நம்ம இருக்கிறவங்க தான். இதே தான் பிரச்சனை. ஒன்றிய அரசு, மாநில அரசு, இந்த அரசியல் பிரச்சனை தான் இந்த இதுலேயும் வந்துடும். அதனால இதுக்கு ஒரு தனித்துவ மரபு, இது தனித்துவ அறிவு கோட்பாடு இருக்குது, அறக்கோட்பாடு இருக்குது. என்ன விஷயம்னாக்கா இது இப்போ தான் வந்து ரொம்ப செழுமையாக நிறைய படைப்புகள் வருவதை நான் கவனிக்கிறேன். இதை பற்றி வந்து ஒரு அகடமிஷியன்ஸ் யாரும் பெருசாக கவலைப்படாதனால்தான் தமிழருடைய தனி மெய்யியல் மரபு என்பது வந்து வகைப்படுத்தப்பட்டு உலக அரங்களை பேசப்பட முடியாமல் போயிடுச்சு. அது காரணம் வந்து ஆங்கிலமும் நமக்கு வந்து கைவரப்பட்டு இருக்க வேண்டும். ஆங்கிலத்தின் மூலமாக மெய்யியலை எங்களுக்கெல்லாம் கொடுத்தவங்க வந்து நாங்கள் படித்தது வந்து அந்த சத் தர்ஷனா சொல்லுவாங்க, நியாயா மீமாம்சா வைசேச்சிகா அந்த மாதிரி ஃபிலாசபி மட்டும் தான். ஆனால் எங்கள் தமிழ் ஃபிலாசபின்றது வந்து கொஞ்சம் கொஞ்சம் தமிழர் யாராவது சிலர் பேசியிருப்பாங்களா, ராமலிங்கர், சின்ன அறிமுகம் இருக்கும், அவ்வளோதான். ஆனால் நம்ம வந்து இப்போ வந்து ஒரு கோட்பாடாக தமிழருடைய சிந்தனை கோட்பாடாக பல்வேறு விஷயங்கள் வைக்கப்படுகிறது. தோழர் குணா அவர்கள் எழுதிய தமிழ் மெய்யியல் புக் இருக்குது. அது உள்ள நிறைய முரண்பாடுகள் இருக்கலாம், ஆனால் ஒரு ஏற்பாடு இருக்குது. அது உள்ள பாமையன் எழுதியிருக்கூடிய இந்த திணை இயன்ற கோட்பாடு வந்து தமிழருடைய அந்த திணை கோட்பாடை அடிப்படையில் வந்து ஒரு ஃபிலாசபி டெவலப்மெண்ட் ட்ரை பண்ணுறார் அவர். அதில் என்னென்னா க்ளோஸ் பண்ணல, அவர் ஓப்பன் பண்ணி கொடுக்குறாரு. அதாவது என்ன அர்த்தம்னாக்கா இது இன்னும் பல்வேறு அம்சங்களை புரிந்து கொள்வதற்கான சக்தியை வந்து தமிழ் அறிவு மரபு வைத்திருக்கிறதுன்னு. நான் சி மகேந்திரன் அவர்களுடைய தமிழ் மரபு பற்றி கூட பார்த்தேன். இன்னும் கூடுதலாக நிறைய புத்தகங்கள் வந்து தமிழர் மெய்யியலுக்காக ஒரு பெரிய மெய்யியல் என்ற ஒரு பெரிய மாளிகையை கட்டுவதற்கான கூறுகளாக தட்டுப்படுகின்றன. ரொம்ப we have to go a long way. இன்னும் ரொம்ப தூரம் போக வேண்டியிருக்குன்னு நினைக்கிறேன். நான் தமிழ் மெய்யியலை வந்து கட்டமைக்கிறோன்னாக்கா கொஞ்சம் ஓப்பன் மைண்டோட அறிவுஜீவிகள் அந்த தளத்தில் வேலை பார்க்க வேண்டியிருக்கு. தமிழ் மரபு என்பது நம்ம இப்போ பொருட்கோளியல் அடிப்படையில் அதை அணுகினால் அது ஒரு உறைந்த கோட்பாடு அல்ல என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது ஓடும் நதி போல ஓடிக்கொண்டிருக்கின்ற ஒரு 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 ஃபிலாசபி. அதுக்கு வந்து தனித்துவம் எல்லாம் இருக்கிறது. அதை புரிந்து கொள்வதற்கு வெறும் தமிழ் மொழி புரிதல் மட்டுமே அதற்கு உதவாது. அதற்கு ஒரு கள அனுபவம் தேவைப்படுகிறது. அது பண்பாட்டு புள்ளிகளையெல்லாம் வந்து நுணுக்கமாக ஆராய்ச்சி செய்து அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு பண்பு அங்கு தேவைப்படுகிறது. எவ்வளவு குறியீடுகள் கிடக்கின்றன. கல்வெட்டுகளாக இருக்கலாம், அது பாடல்களாக இருக்கலாம், இல்லை கலை சம்பந்தமான அம்சங்களாக இருக்கலாம். நூற்றுக்கணக்கான வடிவங்களில் அந்த ஃபிலாசபிக்கான கூறுகள் வந்து ஒளிந்து கொண்டு இருக்கின்றன. அவைகளையெல்லாம் வந்து வெளியே எடுத்து பேசுகிறதுக்கு வந்து முதல்ல வந்து வாழ்க்கையே அதுக்கு டெடிகேட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கான முறையே தான் வந்து பொருளுக்கோளியல் கொடுக்குது. சும்மா இதை லாஜிக்கலாக டிஃபைன் பண்ணி 4 பாட்டை வச்சு இதான் தமிழ் ஃபிலாசபி சொல்லிட்டாக்க நீங்கள் வந்து தமிழுக்கு செய்கிற சேவை அது இருக்காது. இன்ஃபேக்ட் என்னை கேட்டால் துரோகமாக கூட மாறிடும். தமிழ் மெய்யியல் என்றாலே திணை கோட்பாட்டிற்கு வந்து விடுவார்கள். திணை கோட்பாடு என்றால் ஏதோ புவியியல் சார்ந்த கோட்பாடு போல புரிதல் கூட சிலருக்கு இருக்கிறது. இந்த 5 நிலங்களை பிரித்திருக்கிறாள், குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்று. இந்த மாதிரியான நில வகைகளை சார்ந்த ஏதோ சிந்தனை என்று தோன்றுகிறது. ஆனால் இந்த நிலம் மட்டும் அல்லது அது அந்த திணை கோட்பாடு என்பது நிலத்தின் அடிப்படையிலே உணர்வுகளையும் உறவுகளையும் நமக்கு
விளக்கி சொல்லுவதாகும். எப்படி தான் வந்து இதை யார் உட்காந்து ஒர்க் பண்ணாங்க, இது எப்படி இந்த புரிதலை சாத்தியப்படுத்தியார்கள் என்பது இது கூட ஆச்சரியமாக இருக்குது. நீங்கள் பாட்டுக்கு நிலமும் பொழுதும் தொல்காப்பியர்னு சொல்லிட்டு போயிடலாம். இதை வகைப்படுத்தி இதனுடைய தன்மைகள் இப்படி தான் இருக்கும், இது வாழ்க்கை முறை இப்படி தான் இருக்கும், இங்கே உறவுகள் இப்படி தான் இருக்கும். ஒரு அற்புதமான ஒரு 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 என்ன சொல்கிறது கட்டமைப்பு இது வழியாக உள்ளே போய் பார்க்கும்போது இது நில அமைப்பு மட்டுமல்ல, இது வந்து வாழ்க்கை சம்மந்தப்பட்டது நமக்கு புரியுது. இந்த நிலம் என்பது வெளிப்புற இடம் மட்டுமல்ல, மனித உணர்வுகளின் ஒரு வரைபடம். அது மனித சமூக உணர்வுகளின் வரைபடம்னு கூட சொல்லலாம். ஸோ உள்ளே என்ன இருக்குதோ அதை வெளிப்படுத்துறது தான் இந்த இலக்கியத்தினுடைய தன்மையாக இங்கே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். திணையை பொருட்கோளியல் மூலமாக நாம் அணுகினால் வெறும் இயற்கையையும் புவிக்கோள் போன்ற விஷயங்களையும் மையமாக வைத்து ஆராயாமல் மனித உறவுகளின் அடிப்படையிலே ஆராய்ந்து பார்த்தால் அதற்கு வெவ்வேறு அர்த்தங்கள் கிடைக்கும். இந்த அர்த்தங்களைத்தான் நம்ம ஞானம்னு சொல்கிறோம். வெறும் அறிவு இல்லை, அது அறிவைக்கும் மிகச்செழுமையடைந்த அறிவு வேணால் சொல்லிக்கலாம் நம்ம. இது வந்து இந்த இயற்கை விவரிப்பை தாண்டி போகும்போது சமூகத்தினுடைய ஒரு அங்கமாக மனிதனையும் வாழ்க்கையையும் பார்க்கக்கூடிய ஒரு ஒரு வாய்ப்பு கிட்டுகிறது நமக்கு. கவிதை வடிவங்களை கூட வெறும் வார்த்தைகளாக படிக்காமல் அது உள்ள தத்துவ புரிதல்களை சாத்தியப்படுத்துகிறோம். திணைப்பாடல்களிலே வருகின்ற மேகம், நீர், பறவைகள் மற்றும் குறியீடுகள் எல்லாம் வந்து சும்மா வந்து ஸ்டாட்டிக்கான ஒரு குறியீடு இல்லை, அதெல்லாம் வந்து மனித உணர்வுகளின் குறியீடுகள். அப்போது மனித உணர்வுகளை குறியீடு செய்வது போல அந்த கவிஞன் எழுதியிருப்பார். எந்த அளவிற்கான ஒரு ஒரு உள்ளார்ந்த அனுபவ அறிவு இருந்தால் இப்படிப்பட்ட ஒரு படைப்புகளை கொடுத்திருக்க முடியும் என்பது நமக்கு வியப்பை தருகிறது. நெய்தல் திணையில் வருகின்ற கடல் என்பது வெறும் இயற்கை தளமல்ல, அது பிரிவு, வருகை, நினைவு, நம்பிக்கை, ஏமாற்றம், காத்திருப்பு, வர்த்தகம், உலகோடு உறவு ஆகியவற்றின் உறவு புலம். முல்லை திணையில் மாலை பொழுதும் காத்திருப்பும் உரிமையும் குறைவும் நம்பிக்கையும் ஒரே தளத்தில் இயங்குகின்றன. மருதத்தில் பார்த்தீங்கன்னாக்க கணவன் மனைவி உறவு மட்டுமல்ல, சமூக ஒழுங்கும் ஒழுக்கத்தின் பிணைப்பும் வாசிக்கப்படுகின்றன. பாலை என்பது வெறும் வறட்சி மட்டுமல்ல, அது இடமாற்றத்தின் வலி, தனிமையின் ஒரு சுமை, அது தன்னிலை சிதைவு. இப்படியாக ஒவ்வொரு திணையையும் நாம் வந்து வெவ்வேறு வாழ்க்கை அம்சங்களோடு பொருத்தி பார்க்க முடிகிறது. பொருள்கோளியல் ரீதியாக திணை மரபை பார்க்கும் பொழுது அதனுடைய பன்மைத்தன்மையும் ஃப்ளெக்சிபிலிட்டியை நமக்கு வெளிப்படுது. அதனால் நம்ம இனிமேல் அதை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணும்பொழுது அதனுடைய திறப்புகளை எல்லாம் நாம் வந்து அறிந்து கொண்டு அந்த புரிதலை சாத்தியப்படுத்திக் கொள்ளுவோம். திணைக்கு அடுத்து நம்ம அதிகமாக வந்து மெய்யியல் தளத்தில் பேசுகிறது வந்து திருக்குறள். ஒரு வகையில் திருக்குறள் கூட திணை மரபினுடைய ஒரு விளைவாகத்தான் வந்து பார்க்கலாம் என்று அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் அது வேறு பாதையை தேர்ந்தெடுத்து கொண்டது. திருக்குறள் என்பது வந்து ஒரு புதிய பாதையை தேர்ந்தெடுத்து கொண்டது. உலகத்திற்கே போதிக்கக்கூடிய அறங்களை வந்து அது முன்னிலைப்படுத்தியது. அது ஒரு காலத்திற்கானது மட்டுமல்ல, வெவ்வேறு காலச்சூழலுக்கும் அது ஏற்புடையதான தன்மை கொண்டதாக தன்னை ஆக்கி கொண்டது. மிக சுருக்கமானது, எளியது. ஒவ்வொரு குறளுமே முழுமையானது, பல அடுக்குகளில் வந்து அது அர்த்தங்களை கொடுக்கக்கூடியது. அது நெறிமுறைகளை பற்றி பேசுகிறது, அறம் பற்றி பேசுகிறது, சமூக உறவுகள் பற்றி பேசுகிறது, அரசியல் பற்றியும் வந்து கூறுகிறது. இப்போ இதன் அடிப்படையில் நம்ம பார்க்கும் பொழுது என்னென்னாக்க, அது இயன்றவரை இந்த மண்ணின் மீது கால் பதித்து மக்கள் வாழ்க்கைக்கு வளம் கூட்டக்கூடிய மெய்யியல் கூறுகளை வந்து வழிகாட்டிகளாக அதை தெரித்திருக்கிறது. திருக்குறளுடைய ஸ்பெஷாலிட்டி அதுதான். இறையை பற்றி பேசவில்லையா என்று கேட்டால் மறைமுகமாக ஆங்காங்கே அது அதற்கான
தகவல்களை சொல்லி இருக்கிறது. அதுவும் கூட எப்படி இருக்குனாக்கா ஒரு மிஸ்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி போகுது. ஒரு ஆர்கனைஸ்டு ரிலிஜன் மாதிரி வைக்கலை. அது இதுதான் கோட்பாடு, இதுதான் மதம், இதுதான் சமயம், இதுதான் கடவுள், இதன் உள்ளாகத்தான் வாழ வேண்டும் என்ற குறியீடுகள் எங்கேயும் இல்லை, வலியுறுத்தல்களும் இல்லை. ஆனால் ஒரு இறை தன்மை அடைவதும் இறைவனிடையே சேருவது குறித்தும் அங்கே வந்து அதில் சொல்லப்பட்டாலும் அது வரையறுத்து சொல்லலை. ஆக திருக்குறள் என்பது ஒரு ஒரு என்றும் வந்து காலத்தை கடந்து நிற்கிறதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, உண்மையிலே நான் நம்புகிறேன். ஒரு பெரிய பிரச்சனை வந்துடுச்சு, வாழ்க்கையில் மன உளைச்சல் இருக்கிறது என்றால் திருக்குறளை வாசிக்கும் பொழுது நமக்கு சில வழிகாட்டல்கள் கிடைக்கின்றன, சில புரிதல்கள் சாத்தியப்படுகின்றன, மனம் கொஞ்சம் அடங்குகிறது. ஒவ்வொரு காலத்திலும் மீள்படிப்பு படிக்கும்போது புதிய புதிய அர்த்தங்களை வெளிப்படுத்துகிறது. சுயநல சமூகத்தில் அது பொது நலத்தின் குரலாக மாறுகிறது. அதிகார அரசியலில் அது நெறியின் அளவுகோலாக மாறுகிறது. கல்வி முறையில் அது வாழ்வுக்கான கல்வியாக மாறுகிறது. குடும்ப உறவுகளில் அது ஒழுக்கத்தின் மொழியாக மாறுகிறது. இப்படி பன்மைத்தன்மை கொண்ட ஒரு டெக்ஸ்ட் வந்து உலகத்தில் இருக்குமான்னு தெரியல எனக்கு. அடுத்து தமிழ் மெய்யியல் வரலாற்றில் மிக முக்கிய பங்காக கருதப்படுவது பக்தி இயக்கம்தான். மெய்யினாலே பக்தி இயக்கத்துடைய பாடல்களை வந்து கோடிட்டு காட்டுபவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் பக்தி இயக்கம் என்பது அறிவுக்கு முரணானது என்று கூட கருதக்கூடிய அறிஞர்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க. ஆனால் இதை பொருள்கோளியல் ரீதியாக நம்ம புரிந்து கொள்ள முயற்சி செய்தோன்னு வச்சுக்கங்களேன், ஒரு பக்தி திணைன்னு வேணால் சொல்லிக்கலாத. ஒருவன் இயற்கையில் கடவுளை காண்கிறேன் என்று சொல்கிறான் வச்சுக்கோங்க. காண்கிறேன் என்று சொல்லும்பொழுது இயற்கைக்கு உயிர் கொடுக்குறானவன். இதுதான் வந்து பொருள்கோளியலில் நம்ம புரிஞ்சுக்கிற விஷயம். எனக்கு ஒரு இயற்கை தான், அது கூடுதலாக ஒரு உயிரை கொடுக்குறான். இயற்கையில் கடவுளை காண்கிறேன். அடுத்த புரிதலை சாத்தியப்படுத்திட்டான் பார்த்தீங்களா அவன். அது வெறும் நிலமாக தான் இருந்தது, அது பூகோளமாக இருந்துச்சு. அதோட இவன் ஒரு உணர்ச்சியை போட்டு இது ஒரு கடவுளாக்குறான் இயற்கையை. அப்போது இந்த மெய்யியலானது வெறும் மண்ணிலிருந்து அது இறைவன் என்ற மகத்துவத்திற்கு நகர்த்தப்படுகிறது. இப்படி தான் வந்து கருத்தாக்கங்கள் வந்து உருவாக்கப்பட்டு வருகின்றன. பக்தி மரபில் நாயன்மார்களும் ஆழ்வார்களும் வந்து பெரிய பங்களிப்பு செய்திருக்கிறார்கள். அதில் வந்து நமக்கு வந்து ஒரு தெய்வம் தான் முன்னிறுத்தப்படுகிறது, கருத்து அல்ல. அங்கே கருத்துன்றது முக்கிய ரோல் ப்ளே பண்ணல. அங்கே ஒரு தெய்வத்திற்கும் இணக்கமான உறவு குறித்த ஒரு அனுபவம் தான் அங்கே பகிரப்படுகிறது. இந்த அனுபவத்தை வந்து நெகிழ்வோடு வந்து ஒரு அர்ப்பணத்தோடு வந்து அந்த மொழியினால் வெளிப்படுத்தப்படுகிறது. மொழியின் மூலமாக பக்தி வெளிப்படுத்தப்படுகிறது. அந்த ஏக்கம், கண்ணீர், இன்னும் நிறைய பாடி லாங்குவேஜெலாம் உருகி உருகி அவங்க வந்து பக்தியில் வந்து திளைக்கிறார்கள். அந்த அறிவின் எதிரியாக இந்த உணர்ச்சி அங்கே இருப்பதை நாம் கருதக்கூடாது. ஒருவன் புதிய அனுபவத்தை வந்து சாத்தியப்படுத்துகிறான் என்பதை நாம் அங்கே தெரிஞ்சுக்கிறோம். அது ஐம்புலன்கள் மட்டுமல்ல, வெவ்வேறு நடனம், மொழி, உடல் அசைவு, வெளிப்பாடு. பக்தியில் வந்து சொல்லும் பொழுது அந்த மொழியின் ஊடாக அதே மாதிரியான ஒரு என்ன சொல்ற சமூகத்துக்கான ஒரு ஞான பரப்பை திறந்து காட்டுகிறார்கள். இங்கே வந்து ஜாதி மத பேதம்லாம் பக்தி மூமெண்ட்டில் கிடையாது. யார் வேணுமானாலும் பக்தனாக இருக்கலான்றது நமக்கு தெரியும். ஆக அந்த ஒரு அற்புதமான ஒரு பக்திக்கு வந்து ஒரு தனி சக்தி இருக்கிறது. நீ கூட பக்தி பாடலாம் கேட்கும்போது ஒரு நாத்திகருக்கு கூட ஒரு எழுச்சி ஏற்படுகிறது, ஒரு கரைதல் ஏற்படுகிறது. இப்படி ஒரு மொழிக்கு அப்பாற்பட்ட ஒரு அனுபவ புரிதலை வந்து நீங்கள் மெய்யியல்னு சொல்லலாமான்னு கேட்கலாமான்னு ஒரு கொஸ்டின் இருக்குது. மெய்யியல் என்றால் என்ன என்ற புரிதலே வந்து இங்கே எப்படி தெரியுமா இருக்குது? அதைத்தான் பொருள்கோளியல் சுட்டி காட்டுது. நீங்கள் நினைக்கிற வரையறுக்கப்பட்ட ஒரு விளக்கங்கள் மட்டுமல்ல, அது ஒரு அனுபவம் சார்ந்த விஷயமாகவும் இருக்கிறது மெய்யியல் என்பதுங்க. அப்போது திருவள்ளுவர் வந்து வரையறுத்து சொல்லியிருக்கிறார். பக்தி இயக்கம் வந்து ஆன்மாவை கரைத்து சொல்லியிருக்கிறது. அப்போ எப்படி தான் பிடிக்கிறது? அதுதான் நான் சொன்னேன், பன்முகம் கொண்டது, பல பரிமாணங்களை தன்னுள்ளே அடக்கி இருக்கிறது. அப்போது இப்படிப்பட்ட ஒரு நீண்ட மரபை வந்து நம்ம முதல்ல புரிஞ்சுக்க ட்ரை பண்ணோம்.
இதை புரிதல்னால என்ன நடக்குதுன்னு நம்ம பார்ப்போம். அடுத்து நம்ம சைவ சித்தாந்தம் முக்கியமான ஒரு டெக்ஸ்டாக கருதுகிறோம். தமிழ் மெய்யியல் பரப்பில் திருக்குறளை எப்படி முக்கிய நூலாக கருதுகிறோமோ அந்த மாதிரி சைவ சித்தாந்தமும் கருதப்படுகிறது. அதனுடைய பதி பசு பாசம் என்ற 3 கோட்பாடுகள் அனைவரும் அறிந்த ஒரு கோட்பாடு தான். மனிதன் இறைவனை அடையணும்னாக்கா அந்த பாசத்தை மாயை அறுக்கணும். இது அத்வைத தத்துவத்தினுடைய வேறு விதமான விளக்கம் இது. ஆனால் ஒருபடி மேலே போயிருப்பதாக தமிழ் அறிஞர்கள் சொல்கிறாங்க. இந்த வகையில் பார்த்தீங்கன்னா இது மாயை, உடற்பிணைப்பு, ஈர்ப்பு, சமூக பிணைப்பு, வரலாற்று பற்றுதல் எல்லாத்தையுமே விளக்குது. எது அறிவுன்னு சொல்கிற நேரத்தில் அந்த இறைவனை எப்படி அறிவது என்பதை பற்றியும் பேசுகிறது. சிவம் என்பது எப்படிப்பட்டது என்பதையும் கூட அனுபவ ரீதியாக எப்படி பெறுவது என்பது பற்றி கூட அது பேசுகிறது. அப்போ இறை என்று சொல்லும்பொழுது அங்கே என்ன ஆகுதுனாக்கா ஒரு அருள், அது ஒரு ஒளி, ஒரு வெளிச்சம், அது ஒரு திருவருள், இப்படி என்றெல்லாம் பல்வேறு வார்த்தைகளால் அந்த இறைத்தன்மையானது பேசப்பட்டு அதுவே மானுட விடுதலையின் ஆதாரமான ஒரு அனுபவமாகவும் முன்வைக்கப்படுகிறது, வலியுறுத்தப்படுகிறது. முடிஞ்ச வரைக்கும் அறிவு கோட்பாடுகளாக தர்க்க ரீதியாக விவாதித்து கொண்டு போய் கடைசியில் இந்த மாயை என்பதை அறுத்து எப்படி இறைவனிடம் சேருவது என்பதை பற்றி அது பேசுகிறது. இது பியூராக ஒரு சமய கோட்பாடாக மாறிவிட்டது. சமய கோட்பாட்டுக்குள்ளே அதை நிலைநிறுத்தக்கூடிய அறிவு சட்டங்கள்லாம் உள்ளே இருக்குது. இருந்தாலும் தமிழ் மெய்யியல் பரப்பில் இது ஒரு முக்கியமான ஒரு பங்களிப்பு. இப்போது பொருள்கோளியலுடைய ரீதியில் நம்ம இதை பார்க்கும் பொழுது இது ஒரு எல்லையில் போகும்போது தன்னை கட்ட வைத்துக் கொள்கிறது. ஒரு ரிஜிடான ஃபிலாசபியாக முதல்ல தோற்றம் அளிக்கிறது. ஆனால் போக 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 அது தர்க்கத்தை தாண்டிய ஒரு அனுபவ வெளிகளுக்குள் அந்த பக்தனையோ அல்லது நம்பிக்கையாளனையோ நகர்த்தி செல்கிறது. இது ஒரு மிஸ்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸை நோக்கி செல்கின்ற ஒரு ரோடாக தெரியுது, ஒரு பாதையாக தெரிகிறது. இந்த இடத்துல இதுதான் திருப்பி ஹெர்மெனடிக்ஸ்ன்ற வார்த்தையை இங்கே பயன்படுத்துகிறோம். ஒன்றுமில்லை, அந்த புரிதல் என்பது இங்கே நாம் எப்படி சாத்தியப்படுகிறது என்பதை பார்க்கிறோம். சரி, இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இதனுடைய எக்ஸ்டென்ஷனாக சித்தர்களுடைய மரபை தமிழ் தத்துவத்தில் மிக முக்கியமான மரபாக நம்ம கருதுகிறோம். உடலை முக்கிய பிரதானமாக வைத்து அவர் செய்த பரிசோதனைகளும் சரி, உடல் ரீதியாக இறைவனை நாம் அனுபவிக்கின்ற தன்மையை பற்றி பேசுவதும் சரி நம்ம எல்லாருக்கும் தெரியும். பல காணொளிகள் நம்ம சித்தர்களை பற்றி பேசியிருக்கிறோம். அவர்கள் மரபுகளை கடந்தவர்கள் என்ற ஒரு பேச்சும் நமக்கு இருக்கிறது. ஒரு பக்கம் அவர்களை ஃபிக்ஸ் பண்ண முடியாதுன்றதுனால தான் அது ஒரு தனி மரபாக நம்ம சொல்லப்படுது. சித்தர்களை பொறுத்தவரை உடல் என்பது ஒரு தடை அல்ல, அது ஒரு வழி. அது வழியாக அது ஆன்மீகத்தினுடைய எல்லையை அடைவதற்கு உதவக்கூடிய வழி. அது ஆன்மீகத்துக்கு எதிர்ப்பானது அல்ல என்பதை அவர்கள் அழுத்தமாக சொன்னார்கள். அப்போ அது உடல் மைய பொருள்கோளியத்தினுடைய அடித்தளமாக நம்ம இதை பார்க்கலாம். இன்னொரு விஷயத்தையும் சித்தர் மரபு செய்தது. அப்பொழுது இந்த சாதி, படிநிலை, ஏற்றத்தாழ்வுகள் இவற்றை உடைத்து நாதன் உள்ளிருக்கையில் நட்டக்கல்லும் பேசுமோ அப்படின்ற வார்த்தை சொல்லும் பொழுது ஒரு மேலாதிக்கம் கொண்ட சமய பரப்பில் சித்தர்கள் ஒரு கலகக்காரர்களாகத்தான் இருந்திருக்கிறார்கள் என்பதை நம்ம அறுதியிட்டு கூற முடியும். அப்படியானால் ஒரு வரட்டு சித்தாந்தமாக கட்டமைக்கப்பட்டு ஒரு முனைப்பு எல்லா சமுதாயத்திலுமே இருக்கும், தமிழ் சமுதாயத்திலும் இருந்திருக்கிறது. அதை அவர்கள் இப்படித்தான் என்பதும், ரெண்டாவது இங்கே வேத மரபினருடைய இன்ஃப்ளூயன்ஸ்னால் அதை சான்ஸ்கிரிட்டைசேஷன்னு எம்என் ஸ்ரீனிவாஸ் சொல்லுவார். அவங்கள பார்த்து அப்படியே நம்ம அதை மாதிரியே நடந்து கொள்வது, கோயில்களில் பூஜை புனஸ்காரம் செய்வது அல்லது சாங்கிய சடங்குகளை ஃபாலோ பண்ணுறது, இதெல்லாம் கிட்டத்தட்ட இந்த பிராமணிய கோட்பாடுகளை வைத்து தான் பிராமணிய பழக்க வழக்கங்களை அப்படியே அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க இங்கே. அது ஒரு வருடத்தரமான இறுகி போன ஒரு வாழ்க்கை முறையாக கூட ஆகி போயிடுச்சு. அந்த சமயத்தில் படிநிலை ஏற்றத்தாழ்வுகளும் அப்படியே அங்கீகரிக்கப்பட்டன. கீழ் சாதியினர் உள்ளேயும் வர முடியாது. நமக்கு நந்தனார் கதையிலிருந்து பல கதைகள் நமக்கு தெரியும். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சித்தர் மரபு என்பது உடை தெரிகிறது. சித்தர் மரபு கேள்வி கேட்கிறது. இம்மாதிரியான மேலாதிக்க மனோபாவத்தை எதிர்த்து
சித்தர் மரபு பங்களிப்பை செலுத்தியிருப்பதை நாம் அறிவோம். இந்த வகையில் பார்த்தா இது ஒரு ட்ரெண்டாக இருக்குது. இப்போது வெளியிலேருந்து ஒருத்தர் வராரு, தமிழ் ஃபிலாசபின்னு தனியாக இருக்குதுன்னு பெருமையாக சொல்கிறீங்க, என்னது சொல்லுங்கள் பார்க்கலான்னா, அது நம்ம சொல்ல என்னப்பா இது எதையோ சொல்லிக்கிட்டு இருக்க, ஒரு ஃபிலாசபின்னா அதுக்கு தலை இருக்கணும், உடம்பு இருக்கணும், வால் இருக்கணும், கால் இருக்கணும், இப்படி ஒரு உருவமால இருக்கணும், நீ சொல்கிறது பல்வேறு பரிமாணத்தில் இருக்குன்னா அதுதான் நம்ம தத்துவம், அதை முதல்ல நம்ம அடிப்படையில் புரிஞ்சுக்கிறோம். இப்படி நிறைய கோட்பாடுகளை நம்ம சொல்லிட்டு தான் போகிறோம். ஆனால் தமிழ் மெய்யியல் என்பது ஒரு பளிங்கு பெட்டி அல்ல. அது ஏதோ ஒரு சட்டகத்துக்குள்ளே இருக்கிறது இல்லை. அது காலத்துக்கு ஏற்ப மீள் உருவாக்கம் செய்யப்பட்டு கொண்டே தான் இருக்கும். இதை முதல்ல நம்ம ஏற்றுக்கணும். அடுத்தது நிலையான அர்த்தம் அதற்கு இல்லை என்பது தான் அதுக்கு பொருள். ஆனாலும் கூட அதன் அடிநாதமாக சில மதிப்பீடுகள் நிச்சயமாக ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்குது. அதுதான் அதனுடைய ஸ்பெஷாலிட்டி. அது என்னதான் பல்வேறு கோணங்களில் நம்ம அந்த உறவுகளை புரிந்து கொள்வது, உணர்வுகளை புரிந்து கொள்வது, அறிவு கட்டமைப்புகள் செய்தாலும் அந்த எத்திக்ஸ் இருக்குது பாருங்கள், அறம், அது மட்டும் அடிநாதமாக எல்லா இடத்துலையுமே தங்கி இருக்கிறதை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அந்த எத்திக்ஸுடைய அடிப்படையில் தான் எல்லா மாற்றங்களுமே புரிந்து கொள்ளவும் படுகின்றன. அதனால்தான் அதுக்கு மெய்யியலுடைய அந்த வலுவானது இருக்கிறது. இல்லைனாக்கா போகிற போக்கில் வாழுற வாழ்க்கையை நம்ம பேசலை. ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே ஒரு விதமான அறக்கோட்பாடானது அரண் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. அது வாழ்க்கையின் ஊடாக அப்படியே பாவு போல நெய்யப்பட்டிருக்கிறது. அதை போதனையாக இல்லை. அதுதான் தமிழ் மரபில் நம்ம பார்க்குற விஷயம். இந்த பொருள்கோளிகளை வைத்து பார்க்கும்பொழுது அறமே இல்லையா என்பது அல்ல, அது அறம் என்பது வலியுறுத்தி திணிக்கப்பட்ட கோட்பாடாக இல்லாமல் வாழ்வியலில் ஒவ்வொரு புள்ளியிலும் ஊடுபாவாக அப்படியே இழைஞ்சிக்கிட்டே போகுது. எல்லாத்தையும் அந்த அறமானது நிறைந்து தான் இருக்கிறது. அதன் வெளிப்பாடாக பல்வேறு வடிவங்களில் இந்த அறிவு கோட்பாடுகள் அல்லது பக்தி தன்மைகள் வெளிப்படுகின்றன. ஆமாம், இதனுடைய எல்லா வடிவங்களும் நாம் அவதானிக்கிறோம் என்றாலும் கூட அதன் அடிநாத விஷயங்கள் அறமாக இருப்பதையும் கவனிக்கின்றோம். இது பொருள்கோளியலுக்கு முரண்பாடான விஷயம் அல்ல. இது பொருள்கோளியல் என்பது ஒவ்வொரு காலகட்டத்திலும் அதனுடைய புள்ளிகளுடைய அதனுடைய வெளிப்பாட்டின் அர்த்தங்களை புரிந்து கொள்ள சொல்லுகிறது. அப்படி பார்க்கும்பொழுது திணை கோட்பாடு தான் நாம் மீண்டும் மீட்டெடுத்து பேசிக்கொண்டு வருகிறோம். திணை கோட்பாடை கூட ஏதோ வரையறுத்து மாட்டி விடக்கூடாது. அந்த ஒரு சிக்கல் இருக்குது. பொருள்கோளியல் படி பார்த்திங்கன்னா திணை கோட்பாட்டில் அது அதுவும் கூட ஒரு தொடக்கமே தவிர முடிவு பெற்ற புள்ளி அல்ல. அது ஒரு தொடக்கமான புள்ளி தான். அது திணை என்பது திணையை வைத்துக்கொண்டு திணையை வைத்துக்கொண்டு வாழ்க்கையை விளங்கிக் கொள்வது, திணையை வைத்துக்கொண்டு மெய்யியலை விளங்கிக் கொள்வது. அது என்ன திணை என்பது என்ன அப்படின்னா, அது ஒரு வகையான அளவுகோல். அது கணக்கு புலப்படக்கூடிய அளவுகோல் மட்டுமல்ல, புலப்படாத அனுபவ ரீதியான விஷயங்களை உள்ளே அடக்கின ஒரு அளவுகோல். அது 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 உணர்வுகளை எல்லாம் கூட உள்ளடக்கிய ஒரு அளவுகோல். அது அதனால் இப்படி ஒரு அளவுகளை யாரும் கண்டுபிடிச்சா தெரியல. அப்போ நிலத்தோடு பொழுதையும் சேர்த்து மனித உணர்வுகளையும் உள்ளடக்கிய ஒரு விளக்கம் தரக்கூடிய ஒரு கோட்பாடு தான் திணை கோட்பாடு. அப்போ திணை கோட்பாடு என்பது ஒரு இதை வரையறுக்கப்பட்டதில்லை, அது ஃப்ளெக்சிபிளாக போயிட்டே இருக்கும். அது ஒரு ஏற்றப்பட்ட கொடி அல்ல, அது ஒரு கட்சி அல்ல. என்ன ஆகிப்போச்சுனாக்கா இதை வச்சுக்கிட்டே நம்ம தமிழ் தேசியம் பேசிட முடியாது. அது ஃப்ளெக்சிபிளாக இருக்குதுன்றது நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இங்கே இருக்குது. அது அகம் பற்றியும் பேசுகிறது, புறம் பற்றியும் பேசுகிறது. அதுதான் ஸ்பெஷாலிட்டி. அகம்புறம் இரண்டும் திணைக்குள்ளே உட்கார்ந்ததுக்கு இருக்குது. இதை பார்த்தோம் என்றால் திணையை இன்றைக்கி எப்படிங்க சூட்டபுளாக கொண்டு வர முடியும்னு கேட்டாக்க, திணை குறித்த புரிதலை பரவலாக்கி விரிவாக்கி கொள்ள வேண்டும். எப்படிங்க இன்றைக்கி திணையை பொருத்தமுடையதாக கருத முடியும் என்று கருதினால் அதை முதல்ல திணை குறித்த நமது புரிதலை நாம் பரந்துபட்டதாக ஆக்கிக்கொள்ள வேண்டும். அப்போ தான் அந்த திணை புரிஞ்சிக்க முடியும். டெக்னோ திணைன்னு ஒன்று உருவாக்கலாம். ஏன்னாக்கா எந்த ஸ்பேஸு, எந்த இடம், எந்த நேரம், அதில் எம்மாதிரியான வாழ்க்கை சூழல், இதை புரிந்து கொள்ள இப்போ தானே திணை.
அப்படி பார்க்கும்பொழுது நம்ம வந்து பெரும்பாலும் வந்து ஆன்லைன் வகுப்புகளிலும் அந்த மாதிரி ஜூம் மாதிரியான வந்து இணைய வழி உரையாடல்களிலும் வாட்ஸ்அப் உலகத்திலும் அல்லது ஃபேஸ்புக் உலகத்திலும் இந்த சைபர் உலகத்துக்குள்ளே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் பாருங்கள். இது ஒரு திணை, இது சைபர் திணை. இந்த திணைக்குள்ளே வந்து நம்ம வந்து வாழ்க்கையை வந்து புரிஞ்சுக்கிற முயற்சி பண்ணலாம். அதே போல் தான் வந்து இப்போ ஏஐ வந்துருச்சு, வெர்ச்சுவல் வந்துருச்சு, மெட்டாவர்ஸ் வந்துருச்சு. எல்லாவற்றுக்கும் ஒவ்வொரு திரை கோட்பாடாக நம்ம வந்து விரிவடைத்து கொண்டே போகலாம். ஏன்னா இந்த சூழலில் இந்த நேரத்தில் வாழ்க்கையில் எந்தெந்த விஷயங்களை நம்ம வந்து கவனித்து பார்க்க வேண்டும், அவற்றை வைத்துக்கொண்டு இந்த இருப்பினுடைய அர்த்தத்தை எப்படி விளங்கிக் கொள்ள வேண்டும், எது சரியான அறிவாக அந்த காலகட்டத்தில் அந்த இடத்துக்குள்ள பொருத்தமாக இருக்கும் என்பது குறித்தெல்லாம் நாம் விளங்கிக் கொள்ள இதை விளங்கிக் கொள்வது தான் மெய்யியல். வேற ஒன்றும் இல்லை, இதை விளங்கிக் கொள்வது தான் மெய்யியல். அப்போ எது மெய்யாக இருக்கிறது என்பதை விளங்கிக் கொள்வதுதான் மெய்யியலுங்க. அந்த மெய்யியலுக்கான விளங்கிக் கொள்வதற்கான ஒரு வழிமுறைகளை ஒரு ஏணிப்படியை தான் வந்து திரை கோட்பாடு கொடுத்திருக்கிறது. ஆக அந்த ஏணியை ஒன்று நீங்கள் போட்டு நம்ம மேலே ஏறி பார்க்கும்பொழுது தள்ளத்தக்கன தள்ளி கொள்ளத்தக்கன கொள்ளுவோம். ரொம்ப ஜாகிரதையான வாழ்க்கை சாத்தியமாக இந்த அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கையை வந்து சாத்தியப்படுகிறது. அப்போ பொருள்கோளியல் என்பது வேற ஒன்றும் இல்லை, பொருளை தேடுதல், அர்த்தத்தை கண்டுபிடித்தல். ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு நிகழ்விலும் இந்த வாழ்வினுடைய பொருளை கண்டுபிடிக்க முயற்சி செய்தல், அது நிலையானது ஒரு கோட்பாட்டின் அடிப்படை என்று சொன்னால் தமிழ் மெய்யியல் கூட நிலையானதாக இல்லை என்றுதான் நாம் கருத வேண்டியிருக்கிறது. தமிழும் காலத்திலும் நேரத்திலும் கடந்து வந்து பார்க்கும்போது நம்ம எல்லாம் பார்த்துருக்கிறோம். சங்க காலத்தில் தொடங்கி திருவள்ளுவரில் வந்து சைவ சித்தாந்தத்தில் போய் சித்தர்கள் வழியாக வந்து திணை கோட்பாடுகளையும் நாம் உள்ளடக்கி கொண்டு வரும்பொழுது எல்லாத்துக்குள்ளேயுமே வந்து திணையின் சாயல் இருக்கும். அது ஒட்டிக்கிட்டே வரும், கூட வர ஒரு பூதம் மாதிரி அது ஒரு அறிவு பூதமாக தெரிகிறது. ஆனால் எல்லாத்திலும் வந்து அடிப்படையாக என்ன இருக்குது பார்த்தீங்கன்னாக்க மண் சார்ந்து இருக்கிறது, நிலம் சார்ந்து இருக்கிறது. நிலம் என்று சொன்னால் அது வந்து வெறும் மண் மட்டுமல்ல, இப்பொழுது ஸ்பேஸ் வந்து அந்த சைபர் ஸ்பேஸ்னு நம்ம வந்து உருவாக்கியிருக்கிறோம் பாருங்கள். ஒரு மிகை உண்மையான ஒரு விஷயம், ஹைப்பர் ரியல் வேர்ல்டு. அதுவும் கூட வந்து ஒரு விதத்தில் வந்து மிகை கருத்தியல் கருவியாக நாம் இங்கே திணையை பயன்படுத்தி கொள்ளலாம். மிகை கருத்தியல் கருவி அப்படின்னா என்னன்னாக்க ஹைப்பரா, அதாவது நம்ம மண்ணில் புதையாமல் சைபர் வேர்ல்டுனா அப்படின்னா சைபர் வேர்ல்டு யாராலையும் பார்க்க முடியாது, ஆனால் நம்ம அனுபவிக்கிறது. அது கடவுள் மாதிரி எங்கேயும் பரவி கிடக்கிறது. அது எங்கே இருக்குதுன்னு தெரியாது, அது வந்து உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதன் மூலமாக தான் எல்லாமே கடத்தப்படுகிறது, அதன் மூலமாக பல உணர்வுகள் நடத்தப்படுகின்றன, போர் கூட நடத்தப்படுகிறது. ஆனால் அது வந்து இங்கே இல்லை, அது இருக்குது ஆனால் இல்லை, ஒரு அருவமான ஒரு சக்தியாக ஆகிவிட்டது. ஆக அது ஒரு இடம், அது சைபர் ஸ்பேஸ் இஸ் எ பிளேஸ். அந்த இடத்தையும் திணையாக மாற்றி விட்டோம் என்றால் அதை புரிந்து கொள்வது என்பது நமக்கு நல்ல வாழ்க்கையின் கோணத்தில் புரிந்து கொள்வது சாத்தியப்படுகிறது. தமிழ் மெய்யியல் என்பது கடந்த காலத்தினுடைய நினைவாக, இது கடந்த காலத்தில் தீர்மானிக்கப்பட்ட அறிவு சட்டகமாக மட்டும் இல்லாமல் அது தொடரும் வாழ்வின் அறிவாகவும் இருக்கிறது. அதனால தான் அதுக்கு சக்தி இருக்குதுன்னு நம்ம சொல்கிறோம். பொருள்கோளியல் வந்து அது எப்படிப்பட்ட தன்மையோடு இருக்கிறது என்பதை புரிந்து கொள்வதற்காக உதவுகிறது. பொருள்கோளியலுக்கான கூறுகள் இருக்குது, அதுக்கு நம்ம திணையை சொல்லிட்டோம் ஏற்கனவே. அதை புதிய தளங்களில் இந்த தமிழ் சிந்தனை மரபை எப்படி புரிந்து கொள்வது என்பதற்கு பொருள்கோளியல் என்ற மெத்தடாலஜி ஒர்க் பண்ணுது, ஹெர்மெனடிக்ஸ் ஹெல்ப் பண்ணுது. ஆகவே தமிழ் மெய்யியல் பரப்பில் பொருள்கோளியல் என்பது இறக்குமதி செய்யப்பட்ட கோட்பாடாக நம்ம பார்க்க வேண்டிய அவசியமில்லை. தமிழ் மெய்யியல் என்பது எப்படியெல்லாம் தன்னை உருமாற்றி கொண்டு பல்வேறு காலகட்டங்களிலே அது வந்து வெவ்வேறு வடிவங்களிலே வெவ்வேறு தளங்களிலே வெவ்வேறு தன்மையோடு எப்படி அது இயங்கி கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள உதவுவதுதான் பொருள்கோளியல் என்கின்ற ஒரு அணுகுமுறையாகும். அப்போது எப்படி தான் அதை வந்து தன்னை உருவத்தை மாற்றி அது பல்வேறு சமய கோட்பாடுகள் மூலமாகவும் அறிவு கோட்பாடுகள் மூலமாகவும் கடவுள் மறுப்பு கொள்கைகள் மூலமும் தமிழ் மெய்யியல் தன்னை காட்டிக்கொண்டாலும் அதனுடைய அடிநாதமாக சில விஷயங்கள் இருக்கும் பார்த்தீங்களா, அதான் நாம் அறம் பற்றி கூறினோம். இவற்றை நாம் தெரிந்து கொள்வது என்பது வந்து மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. இல்லாவிட்டால் மொழி சிதைவு என்பது தன்னால் ஏற்பட்டுவிடும். மொழி சிதைவை வந்து ஏற்றுக்கொள்கிற ஒரு மனோநிலை இன்றைக்கு வந்து விட்டது. உயர்நிலையில் இருக்கிறவங்களே மொழியை சிதைச்சு பேசுகிறாங்க.
மொழி சிதைக்க சிதைக்க என்ன ஆகும்னாக்க தர்க்கம் சிதையும். அது மட்டுமல்ல, வாழ்க்கையினுடைய பல்வேறு கலை கூறுகள் எல்லாம் வந்து சிதைக்கப்படும். கம்யூனிகேஷன் சொல்லக்கூடிய தொடர்பு என்பது கூட மிகவும் வந்து ஒரு ஒரு அருவருக்கத்தக்க முறையில் மாறிடும். அதனுடைய விளைவாக வாழ்வியல் நிலையும் கூட தரம் தாழ்ந்து போகும். இதன் விளைவாக அந்த பண்பாடு என்பதே சிதைந்து போகும். இதுதான் கவலையாக இருக்கிறது. அதனால் மொழி என்பது மொழியினுடைய தன்மைக்குள்ளாகவே நாம் வந்து பொருள்கொள்கைகளை செலுத்தி பார்க்க வேண்டியிருக்கிறது. அது வாழ்க்கை குறித்து சொன்ன தத்துவங்கள் மட்டுமல்ல, அந்த மொழியின் பண்பு என்பதும் கூட அதற்கான அத்தனை வலுவையும் கொண்டிருக்கிறது. அதான் ஆச்சரியமாக இருக்குது. எங்கேயும் வார்த்தை போய் தேட வேண்டாம். எல்லாவற்றையும் வெளிப்படுத்தக்கூடிய சக்தி மிக்க ஒரு மொழி அமைப்போடு தமிழ் மொழி இருக்கிறது. இதுவே பொருள்கோளியல் மூலமாக பார்த்தால் சிறந்த ஒரு மெய்யியல் தன்மை என்று நான் சொல்லுவேன். வெளிப்படுத்துவதற்கான சக்தி அதுக்கு இருக்குது. அதனால தான் அவ்வளோ பாடல்கள் வந்து கடவுளை பார்த்தவங்கெல்லாம் பாட்டு பாடினாங்க. அப்போ இந்த மொழி வந்து பாதுகாப்பது என்பதும் அவசியமான ஒரு விஷயமாக நான் புரிந்து கொள்கிறேன் இந்த பொருள்கோளியல் மூலமாக. நிச்சயமாக இந்த காணொளி ஓரளவுக்கு சிந்திப்பதற்கு சில கருத்துக்களை தெரிவித்திருக்கும். இது முழுமையான ஒரு ப்ரப்போசல் இல்லை. இது நான் வந்து ஒரு புதிய அணுகுமுறையை உங்கள் முன்னால் வைத்திருக்கிறேன். இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சினாப்சிஸ். இது இல்லைன்னா ப்ரப்போசல்னே வச்சுக்கோங்க. நான் வைக்கிறேன். இதுக்கு மேலே வந்து இன்னும் சிந்தித்து ஆழமாக நம்ம தியரிஸை வந்து கட்டமைக்க முடியும். அப்போ தமிழ் என்பது ஓடிக்கொண்டிருக்கும் ஆறு என்பதையும் நான் இங்கே வலியுறுத்தி, அதே சமயத்தில் அதனுடைய செழுமையை காப்பது என்பது அதை சரியான முறையில் புரிந்து கொள்வதில்தான் இருக்கிறது என்ற என்னுடைய புரிதலையும் பதிவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.